9ஆம் தேதி சாயங்காலம் 4 மணியில் பழைய கார்பரேஷன் அலுவலகம் முன்பாகத்தில் 200 பேருக்கு மீதி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணார். எதுக்கு அப்படின்னு சொன்னால், நேற்று இரவு ஓசூர் பகுதியிலேருந்து விவசாயிகள் 67 பேர் சென்னை நோக்கி கிளம்பினார். இது காவல்துறையினோட பர்மிஷனில் போயிருக்கிறது. இதுக்கு நம்மளுடைய தமிழக அரசு இந்த 67 விவசாயிகளை கைது செய்து சென்னையில் அடக்கி வச்சிருக்கிறது. அது கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் தான் இங்கே செஞ்சுருக்கிறோம். நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்கு நாங்கள் செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா, அந்த 67 விவசாயிகள் எதுக்கு சென்னைக்கு போயிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், எங்கள் உரிமைக்காக, எங்கள் நிலத்துக்காக, எங்கள் குழந்தைகள் வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் போராடு 4 மாதங்களாக தமிழக அரசு ஓசூர் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவருமே வனவிலங்குகள் போல விரட்டி துரத்துது. இதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஓசூர் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லா இதில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இதுக்கு என்ன நாங்கள் சொல்கிறோன்னா, அடுத்த தேர்தல், இப்போ தேர்தல் வரும், அடுத்த எந்த ஆட்சி வந்தாலும், திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும், அடுத்த எந்த ஆட்சி வந்தாலும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் ஓசூர், சூளகிரி, தேங்கனிக்கோட்டை பகுதியில் எந்த சிப்காட்டு வரக்கூடாது, எந்த ஒரு விமான நிலையம் வரக்கூடாது, எந்த நாலேஜ் காரிடார் வரக்கூடாது என்பது நாங்கள் போராடுவோம். அடுத்த கட்ட எந்த ஆட்சி வந்தாலும் ஒரு புடி மண்ணு தொடர்ந்து கூட நாங்கள் விட மாட்டோம். அது எத்தனை பேர் தமிழக அரசு எத்தனை பேர் கைது செய்தோ, இல்லை எத்தனை விவசாயிகளை சிறையில் வைக்கிறதோ பார்ப்போம் என்பது தான் நம்ம ஓசூர் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுடைய கோரிக்கை. அடுத்த விவசாயிகள் இப்போ இது ஆர்ப்பாட்டம் மட்டும்தான். இன்னைக்கு சென்னையில் கைது செய்த 67 விவசாயிகள் உடனடியாக விடுதலை செய்யணும். அப்படி விடுதலை செய்யவில்லை என்றால் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஒரு 1000 பேர் விவசாயிகள் இந்த ஓசூரில் இந்த மேம்பாலத்து கீழே நாங்கள் எல்லாம் ஒற்றுக்கூடி நாங்கள் போராடுவோம் என்பது தான் ஓசூர் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைத்து விவசாயிகளுமே கோரிக்கை என்பது நாங்கள் பதிவிட்டிருக்கிறோம். இது அடுத்தபடியாக தமிழக அரசு விவசாயிகளை வஞ்சிக்கிறது, விவசாயிகள் விரோத போக்கை கைவிட வேண்டும் என்பது ஓசூர் பகுதி விவசாயிகள் தமிழக அரசு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பதிவு செஞ்சிருக்கிறோம்.